பின்னணி பாடகர் ஒருத்தன் சிங்கு, அவன் பேர் ஏதோ ஒரு சிங்குன்னு ஒருத்தன். அவன் 3 கோடி ரூபாய்க்கு தங்க முலாம் பூசப்பட்ட கேக் வாங்கி கொடுத்துருக்குறான். ஏன் இப்படி செய்கிறான்? அப்போ நான் அந்த நடிகைக்கு தெரியாதா? அவன் கேரக்டர் என்னன்னு தெரியாதா? அவன் நடிகைகளுக்கு தேவை பணம், கோடிகள். சரிங்களா? அது அவங்க காசை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் சுற்றுவாங்க. இவன் 9 லட்சம் ரூபாய்க்கு பாரசீகத்தினுடைய பூடை வாங்கி கொடுத்துருக்கான் அந்த ஜாக்குலின் பெர்னாண்டஸ். ஒரு நடிகையாக இருக்கிறவங்க பல கோடி சம்பளம் வாங்குவாங்கல்ல, அது பாலிவுட்டில் அதிகமாக வாங்குவாங்கல்ல. எப்படிங்க 300 கோடிக்கு ஒரு டீம் வாங்குற அளவுக்கு சம்பாதி கட்டின மனைவி நடிகத்தை விரும்பி கட்டுவான்னா அது அவனுடைய தொழில் அபிவிருத்திக்கு அதை பயன்படுத்துவாங்க. கட்டின மனைவியை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி அனுப்புவாங்க. ஆமாங்க. நீங்கள் யாராவது எந்த நடிகையாவது குரல் கொடுத்துருக்காங்களா பார்த்தீங்களா? யார் அந்த தயாரிப்பாளர் யாரும் சொல்லு நாங்கள் கேட்குறவனா அப்படின்னு எந்த நடிகை தில்லு இருக்கா? இப்போ ஒரு நடிகை விளக்கம் சொல்லுது அப்படின்னா அடுத்த 2 நாள் இன்னொரு நடிகை வந்து அவன் கூட்டான் அப்படின்னு சொல்லுதில்ல. அப்போ வந்து வரிசையாக வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகைகள் வந்து விபச்சார வழக்கு. அவர்கள் எப்படி ஏமாந்து போனாங்க அந்த மாதிரி இவங்க. ஆமாம், சிலுக்கு வந்து அது ஒரு அவனுடைய கதையெல்லாம் பெரும் கொடுமை பாவம். மாதிரியை கம்பேர் பண்ணும்போது சிலுக்கெல்லாம் டாப்பில் உங்களுக்கு. ரியல் ஒன் நேயர்களுக்காக நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் பரமேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்களுடைய சர்ச்சை தான் வந்து கடந்த மாதம் முடிஞ்சது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து நிவேதா பெத்ராஜ் அவர்கள் வந்து துபாயில் 50 கோடி ரூபாய் வீடு வந்து உதயநிதி அவர்கள் தந்தார், பரிசளித்தார் அப்படின்ற மாதிரியான மீண்டும் இன்னொரு சர்ச்சை வந்திருக்கு. இப்போ தொடர்ச்சியாக திரை நடிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யாரோடவோ வந்து உறவில் இருப்பாங்க, உறவில் இருந்து இந்த மாதிரி சில பலன்களை வந்து பெறுவாங்க அப்படின்ற மாதிரியான சர்ச்சை தான் இந்த வாரம் வந்து அதிகமாக பேசப்பட்டு வருது. பொதுவாக திரைத்துறையில் நீங்கள் பார்த்த வரைக்கும் எந்த நடிகையாவது இந்த மாதிரியான ஒரு சர்ச்சைக்கு, அதாவது ஆதாரத்தோட, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு காசிப்ஸ் மாதிரி பேசப்பட்டு வருது, ஆனால் உண்மையாகவே ஆதாரங்கள் அடிப்படையில் யாராவது வந்து சிக்கியிருக்காங்களா நடிகைகள்? இப்போ நீங்கள் கேட்ட அந்த முதல் கேள்வி இருக்குல்ல, கேள்வியின் ஆரம்பம் இருக்கு இல்லையா, சவுக்கு சங்கர் நிவேதா பெத்ராஜ்ன்றது. சவுக்கு சங்கருக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியல. அதெல்லாம் ஒரு கேரக்டரே கிடையாது, அது ஒரு கூலிப்படை. அதனால் அந்த ஆளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு அவரெல்லாம் பெரிய இது மாதிரிலாம் நம்ம கிடைக்கிற வேணாம், அதை விட்டு தொலைஞ்சிருவான். வந்து நடிகைகள் விஷயம். இப்போ திரிசா சமீபத்தில் ஒரு ஆளுங்கட்சி வந்து நீக்கப்பட்ட ஒருத்தர் ஏவி ராஜுன்னு ஒரு கேரக்டர் திரிசா வந்து சம்மந்தப்படுத்தி கொச்சப்படுத்தி ஒரு இதாக பேசினார். நம்ம கூட நம்ம ரியல் ஒன் மீடியாவிலே நம்ம பேசியிருக்கோம். நம்ம வந்து நடிகைகளை வந்து தரந்தாழ்ந்தோ ஆபாசமாகவோ கொச்சையாகவோ பேசக்கூடாது, பேச வேண்டாம் அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அந்த சம்பந்தப்பட்ட சினிமா துறை நடிகைகளே வந்து என்னை வந்து அவங்க கூப்பிட்டான், இவங்க கூப்பிட்டான், படுக்க கூப்பிட்டான்னு ஓப்பனாக சொல்லும் போது அப்போ நம்ம வந்து அதை மறுக்க முடியாது இல்லையா? அப்போ தான் சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ஊர்வசி ரவுட்லான்னு ஒரு ஹிந்தி நடிகை, உலகளவில் பட்டம் வாங்கின நடிகை, நம்ம அண்ணாச்சி லெஜெண்டு சரவணன் தயாரித்தார் ஒரு படம், லெஜெண்டுன்னு ஒரு படம். அந்த படத்தில் ஹீரோனை நடிச்சுது. அதுக்கு வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னால் ஒரு பின்னணி பாடகர் ஒருத்தன் சிங்கு, அவன் பேர் ஏதோ ஒரு சிங்குன்னு ஒருத்தன். அவன் 3 கோடி ரூபாய்க்கு தங்க முலாம் பூசப்பட்ட கேக் வாங்கி கொடுத்துருக்குறான். கேக்கு இவனாவது 3 கோடிக்கு கேக்கு சாப்பிட, அந்த கேக்கு இருந்தால் என்னென்ன வேணும்? இப்போ கேக்கு கொடுத்தவன் கேட்க தானே செய்வான். சரிங்களா? இது வந்து நாம் சொல்லலை, அது நம்ம எந்த விதத்துலேயும் நமக்கு அது உடன்பாடு இல்லாத விஷயம்னு வைங்க. அதை மாதிரி தான் ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஜாக்குலின் பெர்னாண்டஸ்னு ஒரு இந்தி நடிகை, இலங்கை தான் அந்த பொண்ணுக்கு பூர்வீகம், சொந்த ஊர், சொந்த நாடு. இந்தியில் கொடியிட்டு பறந்துச்சு. அப்போ வந்து சுகேஷ் சந்திரசேகர்னு ஒரு ஷீட்டிங் பார்ட்டி ஒருத்தான். அவன் வந்து டெல்லியில் வந்து இப்போ பெரிய அளவில் ஒரு 200-300 கோடி ரூபா ஏதோ ஷீட்டிங் போட்ட கேஸில் டெல்லி திகார் ஜெயிலில் இருக்கிறான். அவன் வெளியில் அப்போ இருக்கும்போது அவன் கூட உள்ள நட்பு வட்டத்துக்குள்ளே அந்த ஜாக்குலின் பெர்னாண்டஸும் உண்டு. அதன் பிறகு இன்னொரு நடிகை வந்து ஒரு பிரபலமான இந்தி நடிகை தான், அது பேர் கூட நமக்கு யாபத்துக்கு வர மாட்டேங்குது. அப்போ அந்த ஜாக்குலின் பெர்னாண்டஸுக்கு அள்ளி கொடுத்துருக்குறான் அவன் பாட்டில். அப்போ நீங்கள் அவன் சுகேஷ் சந்திரசேகர் யார், அவன் ஏன் இப்படி செய்கிறான்? அப்போ நான் அந்த நடிகைக்கு தெரியாதா? அவன் கேரக்டர் என்னன்னு தெரியாதா? அவன் நடிகைகளுக்கு தேவை பணம், கோடிகள். இதுதானே உங்களுக்கு. அவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், இந்த ஜாக்குலின் பெர்னாண்டஸுக்கு 9 லட்சம் ரூபாய்க்கு என்னமோ
பாரசீக நாட்டினுடைய பூனை அது. ஓ, ஒரு பூனையோட விலை பூனை வந்து 9 லட்சமா சகோதரா, யோசிச்சு பாருங்க. அதாவது இப்போ வெளிநாடுகளில் அந்த நாய் கண்காட்சியில் வந்து ஜெர்மன் நாய், ஜப்பான் நாய், ரஷ்யா சைபீரியன் நாய், இதுகெல்லாம் வந்து நாய்கள்லாம் வளர்ப்பாங்க. அது பெரிய பணம் கோடீஸ்வரம் தான் அதில் வளர்க்க முடியும். ஏன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த நாய்க்கு தீனி போடுறதுக்குள்ள நம்ம வந்து 5 குடும்பம் உட்காந்து சாப்பிட்டு போயிடலாம், சரிங்களா? அது அவங்க காசை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் சுற்று வாங்குவீங்க. இவன் 9 லட்சம் ரூபாய்க்கு பாரசீகத்தினுடைய பூடை வாங்கி கொடுத்துருக்கான் அந்த ஜாக்குலின் பெர்னாண்டஸ். அப்போ அந்த வழக்கில் சிக்கும்போது அமலாக்கத்துறை, மற்ற இந்திய அரசாங்கத்தினுடைய உயர்மட்ட துறைகள் எல்லாம் சேர்ந்து விசாரிக்கும் போது ஜாக்குலின் பெர்னாண்டஸை என்கொயரி கூப்பிட்டு விசாரித்தாங்க. விசாரிக்க போச்சு. பாஸ்போர்ட்டெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு முடக்கி வச்சுருந்தாங்க. இது நடந்துக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்போர்ட்லாம் ரிலீவ் பண்ணிட்டாங்க. பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. அந்த பொண்ணு வெளிநாட்டுக்கு அது வாட்டில் சகஜமாக கலை நிகழ்ச்சி, சந்திப்புகள் அப்படி இப்படின்னு போகுதுன்னு வைங்க. இப்போ பாருங்கள், அந்த பொண்ணு வந்து சுரேஷ் சந்திரசேகர் வந்து என்னை ஜெயிலிருந்து மிரட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போலீஸ் பக்கம் போகுது. அப்போ நீங்கள் ப்ளே பண்ணுறது யார்? காதுங்காது வச்ச மாதிரி ரைட், ஓகே, ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கும்போது அதோடு சேர்ந்துக்கிட்டு மற்ற ரகசிய சந்திப்புகள், அதன் மூலம் வந்து வருமானங்கள், கொஞ்சம் குடும்பத்துக்கு சேஃப்டியாக வந்து பண்ணிக்கிற ஆட்கள்லாம் உண்டு. ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு தொழிலதிபர்ன்ற போர்வையில் வந்துக்கிட்டு வர்றவனுக்கு வந்து நீங்கள் போய் மாட்டிக்கிட்டு அப்புறம் வந்து அவன் வந்து என்னை கூப்பிட்டான் வச்சான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அது மாதிரி அந்த பிரீத்தி சிந்தான்னு ஒரு நடிகை இருக்குது, இந்திய நடிகை. அதுக்கு வந்து பஞ்சாப் கிங்ஸ் 11 பஞ்சாப் இப்போ ஐபிஎல் டீமில் கிங்ஸ் 11 பஞ்சாப் டீமு வந்து அதான் அது. ஆமாம், அது அந்த டீமுடைய மதிப்பு அந்த வந்து 300 கோடியா 400 கோடியாங்கிறான். அது எப்படி பிரீத்தி சிந்தாவுக்கு வந்துச்சு? அதை யோசிக்கணும்ல. எப்படிங்க ஒரு நடிகையாக இருக்கிறவங்க பல கோடி சம்பளம் வாங்குவாங்கல்ல, அது பாலிவுட்ல அதிகமாக வாங்குவாங்கல்ல, எப்படிங்க 300 கோடிக்கு ஒரு டீம் வாங்குற அளவுக்கு சம்பாத்தியம் வருமாங்க சொல்லுங்க? அந்த நேரத்தில் அந்த டீம், ஆமாம், அந்த டீம் வாங்கி கொடுத்தது யாருங்கிறீங்க? பாம்பே டையிங் ஓனர் தான் வாங்கி கொடுத்துருக்கான். மொத்த தொகையும் கொடுத்தது அவர் தான். அவன் ஒரு தொழிலதிபர் தானே. இப்போ பொதுவாக வந்து தொழிலதிபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னால அவனுடைய தொழில் அபிவிருத்திக்காக வந்து கட்டின மனைவி நடிகத்தை விரும்பி கட்டுவான்னா அது அவனுடைய தொழில் அபிவிருத்திக்கு அதை பயன்படுத்துவாங்க, ரைட்டுங்களா? அவனுக்கு இப்போ 4 நாட்டில் தொடர்பு இருக்குது அப்படின்னா அது ஒரு 4 நாடை வந்து 10 நாடாக்குறதுக்கு கட்டின மனைவி பயன்படுற இதுகள்லாம் உண்டு. இதெல்லாம் கட்டின மனைவியை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி அனுப்புவாங்க. ஆமாங்க, நீங்கள் தொழிலதிபர்கள் எதுக்கு பண்ணுறேன்? அவனுடைய தொழிலை அபிவிருத்தி பண்ணுறதுக்காக. ஏன்னா இவங்க வந்து ஏற்கனவே அதில் கொஞ்சம் பழக்க வழக்கமாக இருக்கிறதுனால சரி நம்ம இன்னொரு 5 தலைமுறைக்கு வந்து சொத்து சேர்க்கணும்னு நடிகைக்கு ஆசை இருக்கும் இல்லையா? அதனால் அந்த மாதிரிலாம் வந்து அதில் வந்து மும்பை சினிமாவில் வந்து ரொம்ப அதிகம் அது. தொழிலதிபர்கள் வந்து விரும்பி போய் கட்டுவான். அவன் கொஞ்சம் நாளைக்கு ஒரு 10 வருஷம் வரைக்கும் இருப்பான். அப்புறம் 10 வருடங்கள் அவனுடைய தொழில் சாம்ராஜ்யம் விரிவடைஞ்சிரும். அதுக்கு பிறகு 10 பசங்க ஒரு 10 வயசு 15 வயசு ஆனவுடனே சரி என்னுடைய கணவர் நடிக்க அனுமதி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பல வீடியோ வர வேண்டியதான். இதுதானே உங்களுக்கு. இப்போ ஒரு நடிகை கூட அந்த 2 நாளைக்கு முன்னால் ஒரு தெலுங்கு நடிகை தான் ஏதோ ஒரு ஷெட்டின்னு வந்துச்சு. அந்த பொண்ணு கூட சொல்லிருந்துச்சு, தென்னிந்தியாவிலேருந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து என்னை வந்து படுக்க கூப்பிட்டாரு, நான் போகலை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது எனக்கு மானன் நஷ்டமாயிடுச்சின்னு சொன்ன திரிசா இப்போ அந்த நடிகைக்கு ஆதரவாக குரல் கொடுக்கணும்ல. யாராவது எந்த நடிகையாவது குரல் கொடுத்துருக்காங்களா? பார்த்தீங்களா? யார் அந்த தயாரிப்பாளர் யாருன்னு சொல்லு, நாங்கள் கேட்குறவனா அப்படின்னு எந்த நடிகையாவது தில்லு இருக்கா? அந்த தில்லு இல்லைல்ல. அந்த தில்லு இல்லை, தைரியம் இல்லை. அப்புறம் இன்னைக்கிட்டு மான நஷ்டமாகி போச்சு அப்படி. ரைட்டு, மான நஷ்டம்னு வழக்க போட்டிருக்கீங்க, கேளுங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட வந்து உங்களை அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி ஆவேசமாகிற நடிகைகள் எல்லாருமே இந்த மாதிரி பொதுவெளியில் வந்து அப்பப்போ இது வந்து இன்றைக்கி நேற்றுன்னு இல்லை, தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதமாக வந்து இந்த நடிகைகள் வந்து என்னை வந்து ஒரு படுக்க கூப்பிட்டாரு, அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டாரு, நான் போகலை, நான் அந்த மாதிரி ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி நடிகைகளோ நடிகர் சங்கங்களை வந்து யாருன்னு சொல்லணுமா? அந்த ஆள் தயாரிப்பாளர் நம்ம கேட்குறோம், சட்டையை பிடிச்சி கேட்குறோம்னு எவனுக்காக தைரியம் இருக்கா? அது கேட்க மாட்டான். ஏன்னா எல்லா பேரும் அப்புறம் அங்கே போய் இருந்தவன் தானே, ஏதோ ஒரு வகையில் வந்து ஏதோ ஒரு லாக்கில் போய் மாட்டியிருப்பான்ல அவன். அப்புறம் எப்படி கேட்பான் அவன்? இதில் வந்துக்கிட்டு நம்ம வந்து யாரும் நம்மளை மாதிரி வெகுஜனங்கள் யாருமே வந்து சினிமா நடிகை நம்ம யாரும் குத்தம் சொல்லலை, நம்ம யாரும் வந்து கொச்சைப்படுத்தலை. அவர்களுக்கு அவர்களாகவே கொச்சைப்படுத்திக்கிட்டு. ஆனால் சில சர்ச்சைகள் வரும்பொழுது அவங்க சில விளக்கங்கள் இதெல்லாம் கொடுக்குறாங்களா சார்? இந்த விளக்கம் கொடுக்கலன்னா அது அவங்க மேலே குற்றச்சாட்டு வந்துருன்றதுக்காக தான் கொடுக்குறாங்களா?
விளக்கம் கொடுக்கறதுன்னு இல்லை. நீங்கள் விளக்கம் விளக்கம் நீங்கள் சொல்லணும்ல. இல்லை விளக்கம் சொல்லனா நம்ம அந்த பழி நம்ம மேலே விழுந்துருன்றதுக்காக வாண்டடாக வந்து சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ அதுதானே உண்மையாக இருக்க முடியும். இப்போ ஒரு நடிகை விளக்கம் சொல்லுது அப்படின்னா அடுத்த 2 நாள் இன்னொரு நடிகை வந்து அவன் கூட்டான் அப்படின்னு சொல்லுதுல்ல. சரிங்களா? ஒரு நடிகை வந்து நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுது, சினிமாவில் அப்படி கிடையாது, நான் வந்து ரொம்ப யோக்கியம்னு சொல்லுது. ரைட்டு, நல்லா யோக்கியமாக இருங்க, நல்லா ஒரு சுத்தபத்தமாக இருங்க, நமக்கு சந்தோஷம் தானே. எல்லா பெண்கள் எல்லா துறைகள்லையும் பெண்கள் வேலைக்கு போகிற மாதிரி வேலைக்கு போங்க, சம்பாதிக்கிறது இது ஒரு வேலை, இது ஒரு தொழில், நேசித்து செய்யுங்க. அதை விளக்கம் சொல்லுங்கள். விளக்கம் யாருமே இப்போ என் மேலே ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னா நான் அதுக்கு விளக்கம் சொல்லணும். அதுக்கு தகுந்த விளக்கத்தை ஆதாரத்தோடு சொல்லணும், தகுந்தது சொல்லணும். அப்போனா தான் நமக்கு இல்லைனா குற்றம் சொன்னவன் வந்து சொன்னது உண்மையாக போயிடும் இல்லையா? அதனால் விளக்கம் சொல்கிறது ரைட்டு. ஆனால் விளக்கம்னு வருது, இந்த மாதிரி விளங்காததும் வருதுல்ல நடிகைகள் வந்து. அப்போ அதுக்கு நீங்கள் வந்து நடிகர் சங்கமோ தயாரிப்பாளர் சங்கமோ கேட்கணும்ல, யார் என்ன ஏது, ஏமா யார்மா அவனை கூப்பிட்டது, பாமா அவனை நீக்கு சங்கத்தை விட்டு நீக்குன்னு அவனாவது சொல்லியிருக்கானா எந்த நடிகைக்காவது? ஆனால் எந்த நடிகையாவது சார் வாண்டடாக வந்து இல்லை வழக்கு தொடர்ந்து இந்த மாதிரி மாட்டிக்கிட்டவங்க, வெளிப்படையாக மாட்டிக்கிட்டவங்கன்னு யாராவது இருக்காங்களா? இது உண்டு. அதாவது ஒரு 25 27 30 வருஷம் இருக்கும்னு வைங்களேன், 25 வருஷம். அப்போ வந்து வரிசையாக வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகைகள் வந்து விபச்சார வழக்கில் வந்து மாட்டின விபச்சார வழக்குலேயே மாட்டின போலீஸ் அரெஸ்ட் பண்ண இதெல்லாம் உண்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாதுரின்னு ஒரு நடிகை, ஆந்திரா தான் அவங்களுக்கு சொந்த ஊர். அவங்க வந்து 86 87களில் மலையாள படங்களில் வந்து நடிக்க ஆரம்பித்தாங்க ஒரு படம். ஆக்சுவலாக வந்து அவங்க ஆந்திராலேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்தாச்சு. அவங்க குடும்பத்தோட அவங்க அக்காவுக்கு வந்து சத்யபிரியான்னு அந்த அவங்க அக்கா பேர். அவங்களுக்கு தான் வந்து முதல்ல சினிமா வாய்ப்பு கிடைத்தது. அது அண்ணின்னு ஒரு படம், கார்த்திக் ரகுநாத்ன்னு நினைக்கிறேன் டைரக்டர். அவர் படத்தில் அறிமுகம், அவங்க அக்கா தான் அறிமுகம் முதல் சினிமா வாய்ப்பு கிடைத்தது, தமிழில் கிடைத்தது. அதற்கு பிறகு அவங்க அக்காவுக்கு வந்து அவ்வளோவா சான்ஸ் கிடைக்கல, நீடிக்கலை. அப்புறம் அந்த டைரக்டரே கல்யாணம் பண்ணிவிட்டு செட்டில் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு மாதிரிக்கு வந்து பாவம் கொடூரன் அப்படின்னு ஒரு மலையாள படத்தில், அது ஒரு வகையான மலையாள படங்கள் அப்போ வந்து ரொம்ப அதிகமாக அந்த மாதிரி நிறையா படங்கள் வரும். சிக்ஸத்தில் பாவம் கொடூரன், மழு, மாமனார் நிம்பவேரி, மாமனை நிம்பவேரி, என்னென்னமோ டிசைனாக எடுப்பாங்க. அதுக்குன்னு சில நடிகள்லாம் இருப்பாங்க. அந்த படத்தின் மூலியமாக மலையாளத்தில் கிளிக் ஆகி ஒரு 4-5 வருஷங்களில் 90-92 பிறகு தமிழ் பக்கம் வந்து ஒதுங்குச்சு. அப்புறம் ரஜினியுடைய மனிதன், விசுவனுடைய சம்சாரம் அது மின்சாரம், ராமநாதனுடைய சகாதேவன் மகாதேவன், அதற்கு பிறகு விசுவன் படத்துலேயே வந்து தொடர்ந்து கொஞ்சம் நடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. விஜயகாந்த், இந்த மாதிரி சத்யராஜ், நிறைய ஆட்களோட, நிறைய ஹீரோக்களோட வந்து நடிச்சிட்டு இருக்கும்போது என்னென்னா அவங்களுடைய ஆந்திராவை சார்ந்த ஒரு பேர் ராம்பாபுன்னு நினைக்கிறேன். ராம்பாபு வந்து விரும்பி கல்யாணம் பண்ணி அவங்களுடைய இனத்தை சேர்ந்தவன் தான், அவங்க மாநிலத்தை சேர்ந்தவன் தான். அவர் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து சென்னையில் வந்து செட்டில் ஆகிடுச்சு. அவங்க அம்மா வந்து திடீர்னு அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அவர் நம்ம மாதிரியுடைய கணவன் வந்து ஒரு தொழிலை சின்ன இதில் அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தைலாம் உண்டு இப்போ மாதுரிக்கு. அந்த பெண் குழந்தைன் பேரில் வந்து ஒரு ட்ராவல்ஸு, அப்புறம் சிட் ஃபண்டு, அது இதுன்னு ஆரம்பித்து அவருடைய அந்த மாதுரியுடைய கணவர் வந்து தொழில் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்களுடைய மாதுரியுடைய அப்பாவை வந்து உடல்நலம் கைகாலெலாம் கொஞ்சம் செயலிழந்து போய் அவர் முடங்கிடுறாரு. அவருக்கு ஒரு மருத்துவ செலவு அப்படி இப்படின்னு. அப்போது வந்து என்னென்னா உஷாரா வந்து சென்னையில் மகாலிங்கபுரம், டி நகரில் கொஞ்சம் வீடு வாசலில் கொஞ்சம் சொத்து ஒத்துக்கெல்லாம் கொஞ்சம் உஷாராகி வருங்காலத்தை யோசித்து நல்லா சேமித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா நல்ல ஒரு சிந்தனையில் பண்ணுச்சு. அதற்கு பிறகு புருஷன் வந்து சிட் ஃபண்ட் கம்பெனி, அப்புறம் ட்ராவல்ஸு, அப்புறம் என்னென்னமோ ப்ராடக்ட்டு அப்படி இப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து அவன் கொஞ்சம் சரக்கு தண்ணி போக்குவரத்து பொம்பளைன்னு போயிட்டு என்ன பண்ணிட்டான், இழுத்து மூட்டான் கம்பெனியை. மூடனா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாயோ 1 கோடி ரூபாய் என்னமோ லாஸ். அவன் கொடுத்த கடங்காரெல்லாம் நெருக்கும்போது இது பாவம் சேர்த்து வச்ச சொத்துக்களை பூரா விற்று கொஞ்சம் கையில் இருந்து காசை கொடுத்து கடன் அடைச்சி அது அப்படியே கொஞ்சம் சமாளிச்சுது. அதற்கு பிறகு அவன் சும்மா இருக்க மாட்டாமல் அப்போது ஒரு பிரபல பாடகராக ஒருத்தர் இருந்தார். அவருடைய மனைவி கூட அவனுக்கு கொஞ்சம் லிங்க் ஆகிடுச்சு. அப்போ இவன் காசு எங்கே விட்டான்றது அதுக்கு ஒரு தான் மாதிரிக்கு தெரிஞ்சு, மாதிரி டென்ஷன் ஆகி அதோடு அவனை வந்து
ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து சும்மா எல்லாமே இதாச்சு. கடன் யாரோ வந்து திடீர்னு வந்து அவன் புருஷன் ஏன்டா வாங்கினா, அவன் புருஷன் ஏன்டா வாங்கினான்னு திடீர்னு வந்து மாதிரியை போட்டு நெருக்கி அது ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அப்புறம் போலீஸு அளவுக்கு என்கொயரி போயிடுச்சு. இப்போ கமிஷனர் அளவுக்கு போயிடுச்சு கம்ப்ளைண்ட். அப்போது கமிஷனர் இருந்த ஒருத்தர் வந்து அது யாரும் தெரில. அவருக்கு பிறகு அங்கே ஒரு டிசி ரேஞ்சில் இருந்த ஒருத்தர் அவர் என்ன பண்ணார், அப்போ வந்து என்ன பண்ணிட்டான், ஒரு எஸ்பி ஒரு ஆள் என்ன பண்ணார், மாதுளுடைய புருஷனுக்கு சப்போர்ட்டாக கிளம்புறங்கி அவன் ஒரு அமௌண்ட்டை தட்டிட்டான். தட்டி முடிச்சோட இப்போ நிர்கதியாக நிற்கிது. கமிஷனர் அலுவலகம், அங்கே கம்ப்ளைண்ட்டு, போக்குவரத்து, விசாரணை எல்லாம் போய் பொம்பளை பிள்ளை பெண் குழந்தையோட நிற்கிது. வேறு வழி இல்லை. அதற்கு பிறகு கொஞ்சம் சின்ன படங்களை தலை காட்டி அதற்கு பிறகு சாலிகிராமத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு ஜவுளி ஷோரூம் மாதிரி ஒன்று ஆரம்பித்து சும்மா அதுவும் நஷ்டம். அது இப்போ நஷ்டமானால் அப்போ வந்து கவர்ச்சி நடிகை வந்து இந்த அனுராதான்னு ஒரு நடிகை, அவங்க அந்த நடிகை என்ன பண்ணிடுச்சு, திடீர்னு ஒரு நாள் மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து உன் புருஷன்ட்ட வந்து ஒரு 10 லட்சம் வாங்கிட்டான், 5 லட்சம் வாங்கிட்டான், கடன் திருப்பி கொடுனா, அது அடியாள் படத்தோடு போய் அது போய் தாட்டு புட்டுணுன்னா அப்புறம் அதுக்கும் கொட்டி எழுது. யாரோ டிசைனாக வந்து உன் பிரச்சனை கொடுத்தேன்னு வரும்போது வேறு வழி இல்லாமல் அப்போ இருந்த ஒரு காவல்துறையில் வந்து சென்னை மாநகர காவல் அலுவலகத்தில் இருந்தால் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒருத்தர், ஒரு ரொம்ப ஜெனுவனான மனிதர். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, தகுந்த நேரத்தில் வந்து கரெக்டாக என்னன்னா நடந்துச்சு அப்படின்னா கமிஷனர் ஆஃபீஸில் வச்சு விசாரிக்கும் போது நாங்கள் நினச்சலாம் இதுலேயும் கையெழுத்து போடலங்கன்னா அப்போ அவரோட கொஞ்சம் நல்ல வழிகாட்டி ரொம்ப பக்குவமாக எடுத்து சொல்லி, சரி நீ எதுவும் கையெழுத்து போடல, நான் எதுவும் கையெழுத்து போடல அப்படின்னா அப்போ அதை வந்து நேரடியாக அப்போ உள்ள கமிஷனர்கிட்ட பேசி பாவங்க அந்த பொண்ணு அவன் புருஷன் பட்டதுக்கு அது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இதுலேருந்து ரிலீவ் பண்ணி ரொம்ப முழுமையாக வந்து அவரை மாதிரி வந்து பாதுகாத்துட்டார். அவருக்கு அந்த அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு எந்த விதமான கெட்ட நோக்கம் இல்லை. அவர் ஒரு சராசரி பெண்ணுக்கு என்ன ஒரு நேர்ந்த ஒரு கஷ்டம் நினச்சா அதை எப்படி தீர்க்கணும் அது மாதிரி தான் தீர்த்தார். அதுக்கு பிறகு ஜவுளி தொழில் அதுன்னு போய் அதில் வந்து நஷ்டமாகி டோட்டலாக வந்து கொஞ்சம் நடுத்தருவுக்கு வர்ற மாதிரி வந்துருச்சு பாவம். அப்போது உள்ள பூந்த ஒருத்தன் வந்து ஐடியா கொடுத்து, எதுக்கு நீ இப்படி பண்ணுற, அவனுக்கு தான் சினிமா பாப்புலாரிட்டி இருக்குல்ல, அதை வச்சு நம்ம வந்து தொழில் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி போட்டால் அது வேறு வழி இல்லை. ஏன்னா புருஷன் ஆக்சுவலாக இது வந்து இந்த தொழிலுக்கு போகணும், இந்த தொழிலை தான் பண்ணணுன்றதெல்லாம் அந்தளவுக்கு யாருமே நினைக்க மாட்டான் இல்லையா. எந்த பெண்ணாக இருக்கட்டும் எடுத்தழுவா அந்த தொழிலுக்கு போக மாட்டான். இப்போ காலச்சூழல், குடும்ப சூழல் அப்படின்ற ஒரு வறுமை வந்து தள்ளும், இல்லை கடன் பிரச்சனை வந்து கழுத்தை நெரிக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பண்ணும்போது முழுக்க அவன் ராம்பாபுனுடைய கணவனுடைய அவன்கிட்ட இழந்ததுனால தான் அது வந்து நடுத்தருவுக்கு வந்து அவன் சொல்லப்போனால் அந்த தொழிலுக்கு தள்ளப்பட்டதே அவனால தான். அப்புறம் அது இப்போ தொழிலை பண்ணிங்கன்னா அதனுடைய இப்போ தொடர்புகளில் வந்து சில நடிகைகள் அப்போ வந்து இந்த முன்னணி நடிகைகள் பாரதிராஜா அறிமுகப்படுத்தினார், பாலுமகேந்திரா அறிமுகப்படுத்தின நாட்கள் அவங்களுடைய கான்டாக்ட் எல்லாமே இந்த மாதிரி கிடச்சி அது ரெடியாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இது சரியாக வந்து கவனிக்கலை. அப்படிங்கும்போது ஒரு ஸ்கெட்சை போட்டு கரெக்டாக ஒரு இடத்துல ஒரு கட்டத்தில் வந்து என்னென்னா ஆக்சுவலாக அந்த நேரத்தில் வந்து அதுவே அந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதற்கு பிறகு அதன் கையில் வந்து சில நடிகைகளை வச்சு பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அதிலேருந்து விலகிருச்சு போதும் அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு அப்போ வந்து அந்த மாதிரிட்ட வாடிக்கையாளராக வந்த ஒருத்தர் வந்து ஒரு தயாரிப்பாளர் பையன்தான், டிஎஸ் சேதுராமன் ஒரு தயாரிப்பாளர். அவருடைய பையன் வந்தவர் மாதிரி ரொம்ப விரும்புகிறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கு ஒரு சரி ரைட்டு நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சி நம்மளும் இது இந்த சனியிலேருந்து விலகிடுவோம் அப்படின்னு நினச்சி விலகி இருக்கிற கண்டிஷனில் தான் வேறு ஒரு ரூபத்தில் ஒரு போலீஸ் ஸ்கெட்சு போட்டு போலீஸே ஒரு செட் பண்ணி மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து ஒருத்தனை அனுப்பி அவனை கஸ்டமர் மாதிரி அனுப்பி அப்புறம் பின்னாலே போலீஸ் வந்து மாதிரியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ உண்மையாகவே அந்த விபச்சார வளர்ப்பெல்லாம் அவங்க கைது செய்யப்படல. அது பண்ணுன்னா உண்டு, தொழில் பண்ண உண்டு, அதெல்லாம் பண்ணின காலமெல்லாம் உண்டு, அதெல்லாம் வந்து நம்ம மறுக்கலை, அது மாதிரியே கூட மறுக்கலை. அது ஆனால் எல்லா சனின்னு விட்டு இப்போ சரவணன் ஒரு பையன் வந்து நம்மளை நம்பி ஒருத்தன் தாலி கட்டுங்கிறான், அவன் நம்மளுடைய பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு வேணும்
அப்படிங்கும்போது இது எல்லாரும் ஒரு திருந்துறதுக்குன்னு நினைக்கிறது தானே, அந்த மனிதனுடைய இயல்பு வந்து திருந்தணும்னு நினைக்கிறது தானே. அப்படியே எல்லாருமே வந்து அதே குணத்திலே சுத்த முடியாது இல்லையா. திருந்தி கடைசியில் இப்போ கரெக்டாக லைஃப் ரன் ஆகும்போது தான் போலீஸுனுடைய ஸ்கெட்சில் வந்து மாட்டி தூக்கி உள்ளே போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸை வந்து ஆக்சுவலாக ஃபைன் கட்டிட்டாலே வந்து அந்த கேஸ் நிரூபிக்கப்பட்டதுன்ற மாதிரி ஆகிரும். தொழில் பண்ணுறது பொதுவாக அந்த மாதிரி விபச்சார வழக்குகளில் வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அதை ஃபைன் கட்டணும் ஒத்துக்கிட்டாலே இந்த தொழில் பண்ணுறேன் அப்போ பண்ணாங்க அப்படின்ற ஒரு அது உறுதிப்படுத்திட்டாரும் அதுக்குடைய முத்திரையே வேறு. ஆனால் அந்த கேஸை வந்து உடைக்கிறதுக்காக அது எவ்வளவோ போராடி அவங்க அந்த அப்போ வச்சுருந்த அது காரு எல்லாத்தையும் போலீஸ் சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அந்த காரை வந்து ஜாமீன் கட்டி எடுக்கிறதுக்கு வந்து அப்போ இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா அதனுடைய வாடிக்கையாளர்கள் பூரா இப்போ கொஞ்சம் முகந்தெரிந்த நடிகர்கள்லாம் அப்போ இருந்தான். நீங்கள் வந்து மலையாளத்திலேயே நிறைய முகம் தெரிந்த நடிகர்கள். ஆமாம், மலையாளத்தில் முன்னணி ஆத்தா இருந்துச்சு. அது மலையாளத்தில் தான் அதுக்கு லைஃப் கிடக்குது. இல்லை, நான் சொல்கிறது வந்து நிறைய முன்னணி நடிகர்கள் அவங்களோட தொடர்பில் இருந்தாங்க. நீங்கள் சொல்கிறது மலையாள நடிகர்களே பல பேர் தொடர்பில் இருந்தாங்க. இல்லை, மலையாள இங்கே இல்லாமல் தமிழ் நடிகர்கள் தான். தமிழ் நடிகர். ஆமாம், தமிழ் நடிகர்கள் தான். அதான் பாரதி ராஜா ஹீரோயின் ஒன்று, பாலுமேந்திரா ஹீரோயின், அப்புறம் இப்போது கொஞ்சம் டிவி நடிகைகள் வந்து ஒரு சில நடிகைகள் உண்டு. டிவினா இந்த மாதிரி இப்போ சீரியல்லாம் அவ்வளோவா பிரபலம் கிடையாது. பிரபலம் அப்போ டிவி சீரியல் ஆரம்பித்த நேரங்கள் அது ரொம்ப இதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி நட்பு வட்டங்கள்லாம் உண்டு. அது எல்லாமே அவங்க தொடர்பில் இருக்கு. இவங்க யாராவது ஒரு நடிகர்கள் வந்து அதை வேணும் தொழிலதிபர்கள் வந்துட்டு கேட்கும்போது ஆளை காட்டி கேட்பாங்க, பேரை சொல்லி கேட்பான். அது முடிஞ்சு முதல்ல அது நேரடியாக தொழில் பண்ணது. அதுக்கு பிறகு கொஞ்சம் சரி அது தொழிலேருந்து இப்போ சரவணன்னு ஒருத்தன் வந்தவொன்னா தொழிலிருந்து விலகி புரோக்கராக மட்டும் இப்போ பார்த்துக்கலாம், மீடியேட்டராக மட்டும் இருந்துக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணும்போது முழுமையாக விட்டுட்ட கண்டிஷனில் தான் போலீஸில் மாட்டிக்கிட்டு அப்புறம் காரை வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு பெரிய பாடாகி அதுக்கு பிறகு அப்புறம் ஒரு சரவணன் வந்தாலும் அது மீறி வந்து அந்த பையன் வந்து ரொம்ப நன்மையாக அதை நினச்சி சரி இப்போ மாட்டின தொலைஞ்ச இதோட நம்ம வாழ்க்கை ரெண்டாவது முடிஞ்சிச்சு. முதல்ல கட்டின புருஷன் தாலி கட்டின புருஷனே நம்மளை தள்ளி விட்டேன் அந்த படுகொலிக்குள்ளே. சரி இப்போ நம்ம அந்த கேஸில் வேறு சிக்கியாச்சு, இவனும் உதறி விட்டான்னா அதோட எட்டாவது போயிட்டு ஆந்திரா பக்கம் போயிட்டு அதாவது பிள்ளையோட ஒதுங்கிற இந்த ஊரை விட்ட ஓடிடலான்ற கடைசியிலுக்கு அவன் கொஞ்சம் அந்த பையன் கொஞ்சம் ஆறுதலாக இருந்து சரி ரைட்டு ஓகே நடந்து போச்சு, நீ பண்ணலை அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும், ஏற்கனவே பண்ணேன் அதுவும் எனக்கு தெரியும், இப்போ சமீபமாக நீ வந்து அந்த தொழிலை பண்ணலைன்றது எனக்கு தெரியும் அப்படின்ற அவன் பெரிய மனசு பண்ணி ரொம்ப இதாகி நடந்துக்கிட்டான். அப்போது அதற்கு பிறகு கொஞ்சம் சுமாராக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அது பழையபடி அந்த பக்கம் போயிட்டாங்களா என்னன்றதை அது தெரியல. ஏன்னா எதுக்கு சொல்ல வந்தோன்னா நீங்கள் வந்து விரும்பி இந்த தொழிலை பண்ண உள்ள இறங்குறீங்க, அப்புறம் வந்து நீங்கள் அதில் வந்துக்கிட்டு பின்னால் வந்துக்கிட்டு எனக்கு வந்து மானம் போச்சு மரியாதை போச்சு அப்படின்றத புலம்பி பொதுவெளியில் புலம்பி என்ன பண்ணுறது சொல்லுங்கள். மாதுரி கதை தான் வந்து பெரிய கண்ணீர் கதை தான். அது பாவம், நம்ம அது ஒரு பரிதாபப்படக்கூடிய ஜீவன் தான். எவ்வளவு இழப்புகள், எவ்வளோ சிலுக்கு ஸ்மிதா அவர்கள் எப்படி ஏமாந்து போனாங்களோ அந்த மாதிரி இவர்களும். ஆமாம், சிலுக்கு வந்து அது ஒரு அவனுடைய கதையெல்லாம் பெரும் கொடுமை பாவம். அது ஒரு கிட்டத்தட்ட அதுக்கு இணையாக நம்ம வச்சுக்கலாம் இந்த கதையும். ஆமாம், சிலுக்கை விட நீங்கள் மாதுரியை கம்பேர் பண்ணும்போது சிலுக்கெல்லாம் டாப்பில் உங்களுக்கு. சிலுக்கினுடைய வந்து சிலுக்கு அப்போ சில்க் ஸ்மிதா அப்படின்னாலே ஒரு வைப்ரேட் வந்து அப்போ இருந்து எல்லா 4 மொழி சினிமாக்கள்லையும் குட்டி கட்டி பிறந்த ஒரு நடிகை இல்லையா அவங்களுடைய வாழ்க்கை. ஆனால் என்னன்னா அவங்க வந்து ஐட்டம் டான்ஸு நடிகை அப்படின்ற ஒரு பெரிய ஸ்டாம்ப் அடிச்சிட்டால இப்போ இவங்களை மாதுரியை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இல்லையா. ஆமாம், உண்மையாக தான். அதுக்காக வந்து நம்ம அவங்கள வந்து நம்ம வந்துக்கிட்டு விரும்பி பண்ணாங்களோ அதுக்கு தள்ளதுக்கு காரணம் புருஷன் தானே. நீங்கள் ஏதோ ஒரு சூழல் தானே சகோதரா. இன்னும் பெற்றவங்க வந்து சரி இருக்கணும், சரியில்லாமல் போயிருக்கணும். பெற்றவங்களுடைய பணத்தாசை அந்த ஒரு இது இருக்குது. அதில் நீங்கள் பெற்றவர்களால் சொந்த அம்மாவால் சொந்த அம்மா அப்பாவால் தள்ளப்பட்ட நடிகைகளை பற்றிலாம் நிறையா இருக்குது. அதை நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். ஏன்னா நம்ம வந்து பரிதாபத்திற்குரிய ஜீவன்கள்ன்ற அடிப்படையில் தான் நம்ம வந்து பேசுகிற மொழியா எந்த இடத்துலையும் நமக்கு வந்து அந்த நடிகளை வந்து கொச்சைப்படுத்தி ஆபாசப்படுத்தி பேசக்கூடிய அவசியம் இல்லை. அதுதான் உண்மை. எல்லா சராசரி பெண்களுக்கும் ஏற்படுற சங்கடங்கள் அவர்களுக்கு இருக்குது. ஆனால் சில பேர் சொல்லும் போது தான் நமக்கு வந்து அது அது என்ன சொல்கிறது, அது மேலே வந்து ஆத்திரப்படுறதான்ற மாதிரி கோவப்படும். ஆத்திரமும் கோபமும் தான் வருது.
அதனால் நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது. விஷயங்கள் நம்ம வந்து என்ன சகோதரன்ட்ட நம்ம பேசுகிறதுல என்ன இருக்குது. அடுத்த சந்திப்புகளை நம்ம வந்து சில நடிகளை பற்றி பேசுவோம், சில இருட்டு இயக்குநர்களை பற்றி நம்ம பேசுவோம். அடுத்த வாய்ப்புகள் வரும்போது நம்ம சந்திப்போம். நிச்சயமா சார், தொடர்ந்து பேசுவோம். ரியல் ஒன் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.